ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ மனிஷா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கு நம்ம டாப் வெட்டினதை பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலாசோ பேண்ட்டு சிம்பிளாக எப்படி வெட்டி தைக்கணுன்ற மெஷர்மெண்ட்டோடு இதில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன 1 மீட்ரு துணி எடுத்தால் போதும், ஏன்னா இதுக்கு நிறையெல்லாம் துணி தேவைப்படாது. லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25, 26 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதோட வித்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் இருக்குது. 11 இப்போ 4 மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. இதில் கால் பார்த்திங்கன்னா ஒரு 8 வந்தால் போதும் குழந்தைங்களுக்கு. ஃபோல்டிங்காக ஒரு 3 இன்ச் நான் விட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை கோடு போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் உள்ளது கிளெஃப்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். கிளெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வேறு மாதிரி மார்க் பண்ணணும். ஆனால் நான் இதில் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை பிரித்து எடுத்து எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறதுன்றதை மட்டும் காட்டுறேன். இதில் 8 எடுத்துக்கோங்க. 8 ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த சைடு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இருந்தால் போதும். 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டிங்கன்னா போதும். அதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரே மெஷர்மெண்ட்டாக நம்ம போட்டாச்சு. இதுலேருந்து காலுக்கு ஒரு கர்வ், ஒரு லைன் போட்டுக்கோங்க. வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லைன் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வரணும். அதுக்கு இதையே அப்படியே போட்டுக்கிறீங்க. ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும். 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் முன்னாடி இந்த இது, அதுக்கு நடுவில் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் போட்டு இதுக்கு செட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதிலே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8க்கு ஒரு கோடு போட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வெளியே வர மாதிரி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதை அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பேக் வந்து ஒன்று பேக்கு ஒன்று வந்து ஃப்ரண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். இதை கட் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. துணி சேமாக இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸை நம்ம கட் பண்ணி போட்டுடுறோம். இப்போ வெளியே இருக்க பீஸை ஃபஸ்ட்டு எப்போதுமே கட் பண்ணிடணும். வெளியே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டா அப்புறம் உள்ளே இருக்கிறத நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ளே இருக்க பீஸை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் முடிஞ்சது, எடுத்து வச்சாச்சு. அடுத்த மெஷர்மெண்ட் இந்த துணியில் நமக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த துணியை அப்படியே விட்டுக்கிறேன். இப்போ இதில் அடுத்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் போட்டோம்ல, இந்த 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணதை அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் சின்னதாக வருது பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. கொஞ்சம் பெருசாக வர்றது பேக்கு. ஃபோல்டு பண்ணுறத ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ ஈஸியாக தைக்கலான்றதை நான் ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். கட்டிங் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் பலாசோ பேண்ட்டு. இப்படி கட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸ்டிச்சிங்கு ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், தைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம். 10 நிமிஷத்தில் ஒரு பலாசோ பேண்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ.